ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் லைவ் அப்டேட்டில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அர்ச்சனாவை மாயா, பூர்ணிமா, ரவீனா, நிக்சன் எல்லாரும் சேர்ந்து கிழின்னு கிழிச்சிட்ருக்காங்க. அவங்கள பற்றி ரொம்ப தப்பாகவே பின்னாடி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன பேசுனாங்க, என்ன ஆச்சு அப்படின்றதுல இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். காலையிலேருந்து யாருமே எதுவுமே பண்ணல. அவங்கவுங்க போய் குளிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அர்ச்சனா வந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டிஷ் அப்படின்னா பூரியும் கிழங்கும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் கிழங்கு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி விசித்ரா மேம் கிட்டேயும் தினேஷ் கிட்டையும் கேட்டு இந்த கிழங்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மார்னிங்கே எல்லாம் போய் வெளியில் உட்காந்துட்டாங்க. அதாவது யாருன்னா மாயா, பூர்ணிமா, நிக்சன் இவங்க 3 பேரும் வெளியில் உட்காந்துட்டு கதை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கார்டன் ஏரியாவில் உட்காந்துட்டு பேசிகிட்டே இருந்தாங்க. சும்மா மொக்க போட்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் இப்படி அப்படி இப்படின்னு நிக்சன் கூட வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. பூர்ணிமா, நீங்கள் குளிக்கதா லேட் ஆகுது, நான் குளிக்கதா லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ரவீனா வந்தாங்க. ரவீனா வந்த உடனே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே அவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. அங்கே வேற கொஞ்சிட்டு இருந்தாங்க, பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. யார் கூடனா அர்ச்சனா கூட பாட்டு பாடிக்கிட்டு அவங்க பேபின்னு கொஞ்சம் இவங்க செல்லோன்னு கொஞ்சம் அங்கே இருந்துட்டு ரவீனா அங்கேருந்து வந்துட்டாங்க. வந்து இங்கே வந்து உட்காந்த உடனே என்னை வேலை வாங்கிட்டே இருக்காங்கங்க அப்படின்னாங்க. உடனே அதுக்கு பூர்ணிமா என்ன சொன்னாங்கன்னா, ஆமாங்க, இவங்க ஒரு வேலையுமே செய்ய மாட்டாங்க. ஒரு இடத்துல நின்னுக்கிறாங்க. நின்னுக்கிட்டு அதை பண்ணு, இதை பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு அவ்வளோ வேலை வாங்குறாங்க. செம்ம காண்டாகுது அப்படின்றாங்க. அதுக்கு மாயா தான் சொல்கிறாங்க, அதுதாங்க நானும் சொல்கிறேன், ஒரு வேலை செய்யறதுக்கு 100 வேலை நம்மளை வாங்குறாங்க. எனக்கு அங்கே போகவே பிடிக்கல. நேற்று நைட்டு கூட அப்படி தான். அங்கேருந்து என்னை கூப்பிட்டு இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, அந்த துணி எடுத்து கொடுங்க, இதை எடுத்து கொடுங்கன்னு கொடுத்துட்டு அவங்க வெறும் தொடைப்பாங்களாம், வேறு எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்களாம். இதெல்லாம் டூ மச்சாக இல்லைங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ரவீனாவும் சொல்கிறாங்க, ஆமாம், நான் கூட நின்றுட்டு இருந்தேன், அந்த பூண்டை எடு, இதை எடுன்னு என்ன சொன்னாங்க. எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கே கிண்டிட்டு தானே இருக்கீங்க, அது நீங்களே போய் எடுத்துக்கலாம்ல அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு உண்மையுமே ரொம்ப கோபமாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கிழிச்சிட்டு இருந்தாங்க. அதோடு இல்லாமல் அர்ச்சனா அம்மா அப்பா வரும்போது ஒரு பாட்டு போட்டாங்க. என்ன அப்படின்னா, வாயாடி பெத்த புள்ள அந்த சாங் வந்து போட்டாங்க. போட்டோடனே அதுக்கு ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. யாருங்க வாயாடி இந்த பாட்டு போட்டாங்க அப்படின்னு. அவங்க அம்மா அப்பாவுக்கு போட்ட பாட்டு இல்லைங்க இது. இது வந்து அர்ச்சனாவுக்கு போட்ட பாட்டு தான். அதாவது வாயாடியை பெத்துட்டிங்களே, வாயாடி பிள்ளைய பெத்துட்டிங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு போட்டு அர்ச்சனாவை கிழிச்சிருக்காங்க. இது கூட உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா மாயா கிட்ட சொல்கிறாங்க. மாயா சொல்கிறாங்க, கரெக்டாக தாங்க அந்த பாட்டை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. மாயா பூர்ணிமாலாம் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அது ஓப்பனாகவே தெரியும். அர்ச்சனா முன்னாடி அப்படியே நடிக்கிறது. பிகாஸ் அவங்களுக்கு என்ன அளவுக்கு ஒரு ஃபேம் இருக்குது, நேம் இருக்குது அப்படின்றது எல்லாமே தெரியும் உங்களுக்கு. தெரிஞ்சே வந்து அப்படியே இப்போ அப்படியே பம்பிட்டு நிற்கிறது, அப்படியே சிரிக்கிறது, இவங்க முன்னாடி இவங்களை கொஞ்சறது, கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறதுன்னு எல்லாம் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து அவங்கள பற்றி கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. அதுவும் ரவீனா வந்து இன்னும் மோசம். அங்கே வந்து அப்படியே வேறு மாதிரி பேசுறது, இங்கே வந்து நாடகம் போட்டு அப்படின்னு ஆறுதல் வேலை பார்க்குறது. அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாங்க, இதனால தான் காலையில் மணி தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க. மாயாவும் பூர்ணிமாவும் வேலை பார்க்க மாட்டாங்கன்னு விசித்ராவுக்கு நாளே தெரியும். இவங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க, தனித்தனியாக இருந்தால் வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் விசித்ரா என்ன சொன்னாங்கன்னா, வேலை செய்வீங்கன்னா நீங்கள் போங்க, இல்லைன்னா நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்கடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பாவு தினேஷ் முழுநீள வேலைக்காரனாகவே மாறிட்டாரு. நீ பிக் பாஸ் விளையாட வந்தியா இல்லை சமைக்க வந்தியாடான்ற மாதிரி, பாஸ் பூண்டு ரசம் வச்சாச்சு, சாம்பார் வச்சாச்சு அப்படின்ற மாதிரி ஃபுல்லாகவே இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா, ரசம் வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுத்துக்கிட்டு சாப்பாடு வச்சுக்கிட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு ஜிங்கை கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முழு நேர சமையல்காரன் அப்படியாவே ஆயிட்டாரு. ஃபுல் கிச்சனும் ஒரு கண்ட்ரோலில் தான் இருக்குது. யாராச்சும் வேலை செஞ்சால் கூட நீ ஏன்பா வேலை செய்கிறேன்ட்டு சொல்லிட்டு அந்த வேலையை இவரே செஞ்சிடறாரு. ஆக மொத்தத்தில் கிச்சன் கோஆர்டினேட்டர் அப்படி தான் மாறிட்டுருக்கார் தினேஷ். அவர் கேம் விளையாடாமல் பார்த்தா அப்படி தான் இருந்துட்டு இருக்கு. அடுத்த வாரமும் அவர் கிச்சன் போயிடுவாருன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் விட லைவ்ல ரவீனாவோட அக்காவுக்கு தான் வெயிட்டிங்கே, அவங்க எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் வெயிட் பண்ணுறீங்கன்னா ஒரு லைக் கமெண்ட் போடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.